திருச்சியில் டாஸ்மாக் அலுவலகத்தை ஊழியர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள். திருச்சியில் டாஸ்மாக் கடையில் காலி பாட்டிலை வேலைப்பளுவின் காரணமாக திரும்ப பெற முடியாது. திருச்சியில் டாஸ்மாக் முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஊழியர்கள் போராட்டம் நடத்தினர். திருச்சியில் டாஸ்மாக் கடையில் விற்கப்பட்ட மதுபான காலி பாட்டில்களை நாளை முதல் திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஏற்கனவே கொடைக்கானல், ஊட்டி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் தற்போது அமலில் உள்ளது. சுற்றுலா பயணிகள் மது அருந்திவிட்டு பாட்டில்களை வீசி செல்வதால் மிருகங்கள் பாதிக்கப்படுகிறது. எனவே ஊட்டி, கொடைக்கானல் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் திரும்ப பெற்று வருகின்றனர். இந்நிலையில் திருச்சி முழுவதும் நாளை முதல் டாஸ்மாக் கடைகளில் காலி பாட்டிலை திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தி சுற்றறிக்கை அனுப்பியுள்ளதை கண்டித்து திருச்சி மாவட்டத்தில் உள்ள 136 டாஸ்மாக் கடையைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இன்று காலை திருச்சி பழைய ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள முதுநிலை மண்டல மேலாளர் டாஸ்மாக் அலுவலகத்தினை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து முதுநிலை மண்டல மேலாளர் செந்தில்குமாரிடம் பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகின்றனர். செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முருகானந்தம் கூறுகையில், சுற்றுலா தலங்களில் வன விலங்குகள் பாதிக்கப்படுவது என்பதற்காக திட்டம் செயல்படுத்தப்பட்டது. தற்போது எந்தவித முன் அறிவிப்புமின்றி படிப்படியாக இதனை செயல்படுத்தி வருகின்றனர். ஊட்டி, கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளில் POC மற்றும் ஸ்கேனர்கள் பயன்படுத்துவதில்லை. நாங்கள் இவற்றை பயன்படுத்தி வருகிறோம். மேலும் ஆள் பற்றாக்குறை உள்ளது என்பதை முதுநிலை மண்டல மேலாளரிடம் ஏற்கனவே தெரிவித்துவிட்டோம். பாட்டில்களை தமிழக அரசு திரும்ப பெறவில்லை. அப்பணியை தனியார் நிறுவனத்திடம் கொடுத்துள்ளனர். எனவே தனியார் நிறுவனத்திலிருந்து ஆட்கள் பெற்றுக்கொள்ளும்படியான பணியை செய்ய வேண்டும். ஏற்கனவே எங்களுக்கு பணி சுமை அதிகமாக உள்ளது. ஆட்கள் பற்றாக்குறையும் இடவசதியும் இல்லை. தொடர்ந்து அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கைக்கு தயாராக உள்ளோம் என்றும் அவர் தெரிவித்தார். இது தமிழ்நாட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு நல்லாவே தெரியும். எங்களுக்கு ஆட்கள் இல்ல, பற்றாக்குறை இருக்குன்னு சொல்லி முதுநிலை மண்டல மேலாளர்கிட்டையும் சரி, ஏற்கனவே MD அலுவலகத்தில் நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம்.